அவர்கள் இன்று ஹைதராபாத்தில் உள்ள காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்ட புஷ்பா 2 திரைப்படத்தின் கதாநாயகன் அல்லு அர்ஜுனை காவல்துறையினர் கைது செய்து அவரை நம்பல்லா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். அதற்கு முன்னதாக அவரை மருத்துவமனைக்கு உடல் பரிசோதனைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் அல்லு அர்ஜுன் காவல் நிலையத்தில் இருக்கும் பொழுது தங்களது வழக்கறிஞருடன் கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட விசாரணை தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியதால் இவ்வளவு அவர்கள் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டு சுமார் 1 மணி நேரம் அளவுக்கு அங்கு விசாரணை மற்றும் காத்திருப்பு ஆகியவற்றில் அவர் அலைக்கழிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையில் தான் அவரை நம்பல்லா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு காவல்துறையினர் கொண்டு செல்கிறார்கள். அதற்கு முன்னதாக அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக இப்போது ஹைதராபாத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அங்கு மருத்துவ பரிசோதனை முடிந்ததும் அவர் நம்பல்லா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் அவர் சிறைக்கு செல்வாரா அல்லது சொந்த ஜாமீனில் அவரை நீதிமன்றமே விடுவிக்குமா அல்லது உயர் நீதிமன்றத்தில் அவரது வழக்கறிஞர்கள் இந்த வழக்கு விசாரணையை உடனடியாக நடத்த வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துக் கொண்டிருக்கும் புஷ்பா 2 திரைப்படத்தின் நாயகன் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருப்பது ஹைதராபாத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போது அவர் காவல் நிலையத்திலிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அவர் புஷ்பா 2 திரைப்படத்தின் முதல் காட்சியின் போது ஒரு பெண்ணும் அவரது குழந்தைகளும் அழைத்து சென்ற போது புஷ்பா 2 கதாநாயகனான அல்லு அர்ஜுனும் அதே திரையரங்கிற்கு அவர் அந்த காட்சியை பார்ப்பதற்காக ரசிகர்களோடு அமர்ந்து பார்ப்பதற்காக சென்றார். அப்போது அல்லு அர்ஜுனின் பாதுகாவலர்கள் தள்ளிவிட்டதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி அந்த பெண் உயிரிழந்தார். இதையடுத்து அந்த பெண்ணின் 2 மகன்களும் அங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் திரையரங்க கூட்ட நெரிசலில் அல்லு அர்ஜுன் சென்ற அந்த திரையரங்கில் நடைபெற்ற கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்த சம்பவம் ஆந்திரா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை இன்று விசாரணைக்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று அங்கு அவரை கைது செய்ததாக அறிவித்தனர். இதையடுத்து அவர் நீதிமன்றத்துக்கு செல்லும் நிலையில் இப்போதைக்கு மருத்துவமனையில் அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் பல்வேறு தரப்பினரும் திரையுலகினர் மற்றும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் அல்லு அர்ஜுனின் கைதுக்கு கண்டனமும் தெரிவித்து வருகிறார்கள். இருந்த போதிலும் திரையரங்கில் அல்லு அர்ஜுன் சென்றதால் தான் அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது, அதனால்தான் ஒரு உயிர் பலி ஏற்பட்டது என்ற கருத்தும் அந்த வழக்கு விசாரணையில் அவரது பவுன்சர்கள் தள்ளிவிட்டதால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது என்றும் கூறியிருப்பதால் இந்த வழக்கு விசாரணையில் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்றே ஹைதராபாத் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி கணக்கு. புஷ்பா 2 படத்தை பார்க்க வந்த பெண் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த வழக்கில் தற்போது அல்லு அர்ஜுனனை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். மேலும் தற்போது அவருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வதற்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய நிலையில் தற்போது இது குறித்த முக்கிய தகவலை எமது தலைமைச் செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கியிருக்கின்ற விரிவான தகவலை தொடர்ந்து வரும் செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம்.